அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் 1 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். சுந்தர், இந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்த முழு விவரங்கள் என்ன சுந்தர்? எவ்வளவு பேர் கொண்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன சுந்தர்? அதாவது கடந்த 2019, 2020, 2021, 2022 ஆகிய வருடங்களில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட ஏஜென்சி அமைப்புகள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடத்தி பல்வேறு கட்ட முக்கிய ஆவணங்களை அள்ளி சென்றது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு பதிவு செய்த, அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விஜயபாஸ்கர், அவரது மனைவி ரம்யா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கானது புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே வருமான வரித்துறையினர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அவரது இழுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் சோதனையாக செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 3 இனோவா கார்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இன்று காலை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டிற்கு தற்போது சோதனையாக நடைபெற்று வருகிறது. வீட்டில் விஜயபாஸ்கர் இல்லை, அவரது தந்தை சித்தத்தம்பி மற்றும் அவரது தாயார் மட்டுமே வீட்டில் உள்ளனர். அவர்களிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து வருவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் ஒரு சில அதிகாரிகள் வீட்டில் சோதனை செய்து வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில்தான் விஜயபாஸ்கர், அதாவது இந்த சோதனையானது நடைபெற்று வருவதை முன்னிட்டு விஜயபாஸ்கரின் வீட்டில் 100க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் குழுமி வருகின்றனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை கலைந்து செல்லுமாறு விஜயபாஸ்கரின் உதவியாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சோதனை குறித்து விஜயபாஸ்கர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கிரைம் நம்பர் 1/20 2023 மற்றும் கிரைம் நம்பர் 4/2020 ஆகிய சிஆர்பிஎஸ்சின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயபாஸ்கர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் தற்போது தேர்தல் நேரத்தில், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த சோதனையாக நடைபெற்று வருவது தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறிவிட்டது. ஏனென்றால் அதிமுக பாஜக இடையே கூட்டணி முறிந்த நிலையில் கடந்த 3 மாத காலங்களாகவே இது போன்ற சோதனைகள் நடைபெறும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது கூட்டணி முறிந்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு அவர்கள் கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வீட்டின் முன்பு அவரது ஆதரவாளர்கள் குவிந்து வருவதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாநில காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் அவர்கள் கலந்து செல்லுமாறு கூறி வருகின்றனர். மேலும் விஜயபாஸ்கர் உதவியாளர்களும் ஆதரவாளர்கள் கலந்து செல்லுமாறு கூறி வருகின்றனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை தற்போது மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. அதாவது வீட்டிற்குள் அவரது தந்தை விஜயபாஸ்கரின் தந்தை மற்றும் அவரது தாயார் மட்டுமே உள்ளனர். இது அவர்களிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. சுந்தர், தற்பொழுது இதுவரை நடைபெற்ற சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா? தற்போது வரை அதற்குண்டான தகவல் இல்லை. ஏனென்றால் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற வருமான வரித்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலேயே தற்போது சோதனை செய்யப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் ஏற்கனவே நடைபெற்ற சோதனை மீது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்த ஆவணங்களில் உள்ள விவரங்கள் குறித்து தற்போது அவரது தந்தையிடம் விசாரணை செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் மூலமாக ஏற்கனவே அவர் மீது வழக்கு ஒன்று விஜயபாஸ்கர் மீது உள்ளது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாகவும் மற்றொரு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அவர் ஏற்கனவே கைப்பற்ற ஆவணங்களின் அடிப்படையில் தான் தற்போது இந்த சோதனையாக நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாகவே ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் உள்ள விவரங்கள் குறித்து தற்போது அவரது தந்தையிடம் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாகவும் ஒரு சில அதிகாரிகள் வீட்டில் அங்கே சோதனை செய்து வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் 1 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருவது. முழு விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.